22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறுவை சாகுபடி மட்டுமின்றி சம்பா சாகுபடியின் போதும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருகின்ற 19ஆம் தேதி நமது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையுடைய முதன்மை செயலாளர்கள் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார்கள். எங்கள் எம்டி செல்ல இருக்கிறார்கள். அங்கே சென்று அந்த துறையினுடைய அமைச்சர், அதேபோல் செயலர் மற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே அதை வலியுறுத்தி அந்த 22% ஈரப்பதமுள்ள நெல்லை வாங்குவதற்கு இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் வாட்ச் பல உயிர்களை காப்பாற்றியதோடு பெண் ஒருவர் கருவுற்றதையும் கண்டுபிடித்து தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் சில சிக்கல்களும் அரங்கேறி உள்ளன. அவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆப்பிள் நிறுவனம் எதை சந்தைக்கு கொண்டு வந்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருப்பது இயல்பான ஒன்று. திருடு போனாலும் எளிதாக மீட்கும் வகையிலான வசதிகளை கொண்ட ஐபோன் தொடங்கி ஐபேட், ஐபாட் என வெளியிட்ட அசத்தும் வகையிலான தயாரிப்புதான் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச். ஆரம்பத்தில் ஐபோனில் வரும் அழைப்புகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவும், நினைவூட்டல், ஸ்டாப் வாட்ச் ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் வெளிவந்தது ஆப்பிள் வாட்ச். நடந்தும் சைக்கிளிங் செய்தும் கடக்கும் தூரத்தை கணக்கிடுவதோடு உடலில் கரைக்கப்பட்ட கலோரி, இதய துடிப்பையும் கணித்து சொன்னது. இத்தகைய தொழில்நுட்பத்தால் பலரது உயிரையும் காப்பாற்றி உள்ளது ஆப்பிள் வாட்ச். இங்கிலாந்தின் மைனே மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் உடலில் உருவான அரிதான கட்டிக்கு பெயர் மைக்சோமா. வேகமாக வளரும் அந்த கட்டியால் அவரது இதய துடிப்பு சீரற்று இருப்பதாக எச்சரித்துள்ளது ஆப்பிள் வாட்ச். அதன் அடிப்படையில் மருத்துவ சோதனை செய்தபோதுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடக்க நிலையில் இருந்த கட்டியின் பாதிப்பு. இதற்கு காரணம் ஆப்பிள் வாட்சுகளில் இணைக்கப்பட்டுள்ள அஃபிப் எச்சரிக்கை அமைப்புதான். நாடி துடிப்பு மூலம் இதய துடிப்பை கணக்கிட்டு ஒழுங்கற்ற இதய துடிப்பு குறித்து பயனர்களுக்கு அறிவிப்பதே இதன் முக்கிய வேலை. இதேபோல் ஹரியானா மாநிலத்தில் நிதிஷ் என்ற பல் மருத்துவருக்கு ஏற்பட இருந்த மாரடைப்பு குறித்தும் எச்சரித்துள்ளது ஆப்பிள் வாட்ச். அதன் அடிப்படையில் மருத்துவ சோதனை செய்தபோது இதய குழாயில் 99% அடைப்பு இருந்தது உறுதியானது என்பது உண்மை. அறுவை சிகிச்சைக்கு பின் ஆப்பிள் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து அவர் எழுதிய கடிதம் அத்தனை நிகழ்ச்சியானது. இப்படித்தான் அமெரிக்காவில் பெண் ஒருவர் கர்ப்பமாக இருப்பதையும் கண்டறிந்து கூறியுள்ளது இந்த ஆப்பிள் வாட்ச். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக இதயம் துடிப்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்திருக்கிறது. உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கத்தை சரியாக பின்பற்றிய அவருக்கு ஆப்பிள் வாட்சின் எச்சரிக்கை அதிர்ச்சியை தந்துள்ளது. மாதவிடாய் காலமும் தள்ளி போனதால் உடலில் ஏதோ பிரச்சனை இருப்பதை உறுதி செய்த அவர் மருத்துவ பரிசோதனை செய்தபோதுதான் தெரிய வந்துள்ளது அவரது கர்ப்பம். பெண்ணுக்கே தெரியாமல் இருந்த 4 வார கர்ப்பத்தையே கண்டறிந்ததைப் போல கார் விபத்தை உணரும் வசதியும் ஆப்பிள் வாட்சில் உண்டு.
சிங்கப்பூரில் விபத்தில் சிக்கி மயக்கமடைந்த இளைஞரின் உயிரை ஆப்பிள் வாட்ச் காப்பாற்றிய நிகழ்வும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வேன் மோதியதில் தடுமாறி விழுந்து சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார் இளைஞர். அப்போது உண்டான அதிர்வை உணர்ந்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொன்னது அவர் கையில் அணிந்திருந்த ஆப்பிள் வாட்ச். உடனடியாக மீட்கப்பட்ட இளைஞருக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைத்ததால் அவர் பிழைத்துக் கொண்டார். இவ்வாறு எண்ணற்ற உயிர்களை ஆப்பிள் வாட்ச் காப்பாற்றி இருந்தாலும் அதனால் தொந்தரவுகளும் இல்லாமல் இல்லை. அமெரிக்காவில் கேளிக்கை பூங்காவில் பொழுதை கிடைத்துக் கொண்டிருந்தவர்களை தேடி வந்துள்ளது போலீசும் ஆம்புலன்ஸும். அதிர்ந்து போன அவர்கள் காரணத்தை கேட்டபோது ஆப்பிள் வாட்ச் மூலம் அவசர அழைப்பு வந்தது உறுதியானது. அதற்கு காரணம் கேளிக்கை பூங்காவில் ரோலர் கோஸ்டரில் விளையாடிய போது ஏற்பட்ட அதிர்வை விபத்தாக கருதி அவசர அழைப்பை விடுத்துள்ளது ஆப்பிள் வாட்ச். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை நேர்ந்துள்ளது அமெரிக்க காவல்துறைக்கும் ஆம்புலன்ஸ் சேவைக்கும் இந்த அனுபவம். இதை மட்டும் சரி செய்துவிட்டால் உண்மையில் ஆப்பிள் வாட்ச் ஓர் அவசர உதவியாளர் என்பதில் மாற்று கருத்தில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.